இன்றைக்கி வந்து வெண்டைக்காய் அவியல் தான் செய்ய போகிறோம். வெண்டைக்காய் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த தலையெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். நல்ல நீட்டு வாக்குக்கு தான் இந்த ரெசிபிக்கு நம்ம கட் பண்ணணும். இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு பீஸுமாக கட் பண்ணிவிட்டு நாலாக இந்த மாதிரி கீறணும். இந்த சைஸுக்கு வந்து எல்லாமே செஞ்சு எடுத்துக்கணும். நீங்கள் ஒன்றொன்னா இந்த மாதிரி கட் பண்ணி செய்கிறது கொஞ்சம் சிரமம்தான். ஸோ அதனால் ஃபஸ்ட்டுலேயே வந்து இந்த மாதிரி நடுவில் வரைஞ்சிட்டு கட் பண்ணிக்கலாம். வெண்டைக்காய் எல்லாமே கட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி இதோட பாதி அளவுக்காவது நம்ம வந்து வெங்காயமும் சேர்த்துக்கணும். நான் வந்து இதே சைஸுக்கு பெரிய வெங்காயம் இருக்குல்ல, அதுவும் வந்து கட் பண்ணி வைக்க போகிறேன். ரெண்டுமே ஒன்றா தான் வதக்கி இது வந்து சமைக்க போகிறோம். அதனால தான் ஒரே போர்டில் கட் பண்ணி வச்சுட்டேன். இந்த ரெசிபி பண்ணும்போது நீங்கள் வந்து நல்லெண்ணெய் எல்லாம் சேர்த்துக்காதீங்க. தேங்காய் எண்ணெய் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஆட் பண்ணுங்கள். அது வந்து உங்களுக்கு இந்த வாசம் எல்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் எல்லாம் ஆயில் இருக்கும்ல, அதில் செஞ்சிட்டிங்கன்னா ஃப்ளேவர் அவ்வளோ நல்லா இருக்காது. நான் எப்போதுமே இங்கே கிடைக்கிற இந்த ஆயில் தான் யூஸ் பண்ணுவேன். இது பிராண்ட் ப்ரமோஷன் எதுவுமே இல்லை. இங்கே வந்து ஒரு சில டைப்பில் ஆயில் மட்டும்தான் நம்மளுக்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ நீங்கள் அதுவே சேர்த்து செஞ்சிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். தேங்காய் எண்ணெயில் முதல்ல தாளிக்கு ஒன்றும் தேவையில்லை. இது எல்லாமே கலந்து நம்ம வதக்கிக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் கூட சேர்த்துக்கிறேன். ஸோ வெண்டைக்காய் வந்து நல்லா வதங்கட்டும். இது வந்து மூடி ஒன்றும் வைக்க தேவையில்லை. ஓப்பனாகவே இப்படி விட்டுட்டிங்கனாலே நல்லா வதங்கிடும். ரொம்ப அப்படியே பொரியலுக்கெல்லாம் செய்யல அந்த மாதிரியும் தேவையில்லை. நீங்கள் கவர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா கலரும் சேஞ்ச் ஆகிடும். ஸோ இடையில நீங்கள் இப்படி கிண்டி விட்டாலே போதும். இந்த டைமில் வந்து இதுக்கு தேவையான தேங்காய் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். தேங்காய் வந்து அரை மூடிய கல் ரொம்ப கம்மியாக தான் எடுத்துருக்கிறேன். இதுன்ற கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சின்ன ஜீரகம். இந்த டிஷ் வந்து ரொம்ப ஸ்பைசி எல்லாம் பண்ணலாம் நல்லா இருக்காது. ஸோ அதனால் ஒரு பச்சை மிளகு, கொஞ்சம் கருவேப்பிலை, மஞ்சத்தூள் கொஞ்சமாக, தேங்காய்க்கு தேவையான அளவுக்கெல்லாம் உப்பு, கொஞ்சமாக நான் தண்ணியும் சேர்த்து இந்த மாதிரி அரைச்செடுத்தது. வெண்டைக்காவும் வந்து நல்லா வதங்கிடுச்சு. அரைச்ச தேங்காய் இதிலே சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி அந்த மிக்ஸி ஜாரை அலசி சேர்த்துருக்கிறேன். இதெல்லாமே நல்லா கலந்து விட்டு வேகணும். இந்த ரெசிபிக்கு வந்து பூண்டெல்லாம் தேவையே இல்லை. அதே மாதிரி புளியெல்லாம் சேர்க்கக்கூடாது. எல்லாமே நல்லா கலந்து தண்ணி எல்லாம் வற்றியாச்சு. உங்களுக்கு ரொம்ப ட்ரையாக இந்த மாதிரி வேண்டாம் அப்படின்னா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாம். இது இப்போ ரெடி ஆகிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு தாளித்து சேர்க்க போகிறோம். கடுகு, காஞ்ச மிளகு, கறிவேப்பிலை, தேங்காய் எண்ணெயில் தான் நான் தாளிக்க போகிறேன். ஸோ நல்லா தாளித்து சேர்த்து நம்ம கலந்து விட்டுக்கலாம். ஸோ இவ்வளவு தான் வெண்டைக்காய் அவியல் ரெடி. வெண்டைக்காய் உங்களுக்கு ஃபேவரட்டான வெஜிடபிள் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். ரசம், சாம்பார் எதாக இருந்தாலும் நமக்கு சோறுண்ட கூட சைட் டிஷ்ஷாக இந்த அவியல் வந்து நல்ல காம்பினேஷன் தான். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு இப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.